தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் எதிர்பார்ப்புகள் இடம்பெறவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் எதனை எதிர்பார்த்து ஏமாந்தார்கள் என்பதை அவர்களிடமே கேட்கலாம். சிறுதானியம் சம்பந்தமாகவும் அந்த உயிர் பூச்சி நொச்சி இலை ஆடாதோட இதுக்கெல்லாம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க அறிவிப்புகள். குறிப்பாக இந்த காலநிலை மாற்றங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய எமனாக இருக்குது. காஞ்சி கிடக்குது, பேஞ்சு கிடக்குது. அதை தாக்கு பிடிக்கிற மாதிரி 24 சிறப்பு கிராமங்களை உருவாக்குறோம், வேளாண் கிராமங்களை உருவாக்குறவங்க. அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் ரொம்ப நாளாக 4 வருஷமாக எதிர்பார்க்குறது, தேர்தலுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஃபஸ்ட்டு போகிறப்ப நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500, கரும்புக்கு டன்னுக்கு 4000 இதை சொன்னீங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ தரப்போறீங்க? இந்த அடுத்த எலெக்ஷனுக்கு வரப்பையா இதில் என்ன அரசாங்கத்துக்கு சிரமம்? டெல்லியில் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதே கோரிக்கைக்காக, கட்டுப்படியாகிற குறைந்தபட்ச விலைக்காக. தமிழ்நாடு அரசு அதை செய்ய மறுக்குத. இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து 3 வருஷமாக எங்களுக்கு இந்த குருவிக்கு பயிர் காப்பீடே இல்லை. அது இந்த தடவையும் நீங்கள் அதை பற்றி அறிவிப்பே இல்லாமல் கம்முன்னு இருந்துட்டீங்க. அது எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. சத்தியம் தொலைக்காட்சிக்கு விவசாய சார்பாக வணக்கம். இந்த வேளாண் நிதிநிலை பட்ஜெட்டை நாங்கள் விவசாயிகள் எதிர்பார்த்து எதுவும் ஒரு சில திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. விழுப்புரம் மாவட்டத்துக்கு உண்டான இந்த வறட்சி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இறந்ததோட உளுந்து, நெல், பனிப்பயிர் இவை அனைத்தும் சேதாரமாகிவிட்டது. மகசூலும் குறைந்து விட்டது. வச்ச முதல்ல கூட விவசாயி கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு எந்தவித பயிர் காப்பீடு எங்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு அறிவிக்க எல்லாம் டெல்டா மாவட்டத்துக்கு கொண்டு செல்லப்போ அது விழுப்புரம் மாவட்டத்துக்கு பரிசீலனை செய்து அதற்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு வழங்குமாறும், அனைத்து விவசாய வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம் கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது இந்த கரும்பு விலை 4000 ரூபா சொல்லி இதுவரை இல்லை. கரும்புக்கு ஆதரவு 10,000, அதனால் ஒரு உயர்த்தி கொடுக்க அந்த பட்ஜெட்டில் மறுபடியும் மறுபரிசீலனை செய்யும் விவசாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நெல்லுக்கு இந்த நெல் பற்றாக்குறைனால இந்த நெல் கொஞ்சம் இதாக தெரியும், அதுவும் இப்போ குறைந்து விட்டது. அது ஏதோ இந்த ஆண்டு விவசாயிகள் கொஞ்சம் கை தூக்கி கொடுக்குது. நஷ்டமானாலும் அதை வச்ச முதல்ல அசலாக தேர்ச்சி அது உடனே இப்போ நிதி இந்த பயிர் காப்பீடு அனைத்து விவசாயிகளுக்கும் நெல், உளுந்து, பனிப்பயிருக்கு வழங்கணும். இதை வேளாண் கல்லூரி ஒன்று விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சா எங்களுக்கு எல்லாருக்கும் விவசாயிகள் அனைத்தும் பயன்படக்கூடிய வகையில் அமையும். அது இது விழுப்புரம் மாவட்டம் வறட்சி மாவட்டம். இது எந்த ஒரு தொழிற்சாலைகளும் அமைக்கப்பட வழிவகை செய்யலை. எங்களுக்கு அதை செய்தால் விவசாயிகளும் மற்ற அனைத்து தரப்பு மக்கள் வேலைவாய்ப்பு எல்லாம் உருவாக எங்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கும். இந்த ஆட்சி வந்த உடனே கரும்பு விவசாயிக்கு 4000 ரூபாய் டன்னுக்கு கொடுக்கப்படும் என்று பல முறை போராட்டம் பண்ணி, பல முறை திமுகவை சேர்ந்த பொன்முடி அவர்கள் பல முறை ஆலைகளை போராட்டம் செய்தார்கள். ஆனால் இதுவரை அந்த கரும்புக்கு எந்த ஒரு ரூபாயும் கொடுக்கவில்லை. அது மட்டும் கொடுக்காதது மட்டும் இல்லை, இந்த கரும்பு விவசாயமே நலிவற்று சுத்தமா நசுங்கி போச்சு. கரும்பு பயிரிட்டா வெட்டுக்கூலி, வண்டி சத்தம், உரம் இதுக்கே பத்தமானது. விவசாயிக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான சலுகையும் கரும்பு விவசாயிக்கோ மற்ற விவசாயிக்கோ கிடையாது. ஒரு விதை வாங்கினால் அந்த விதை தரமான விதையே இப்போது கிடைக்கவில்லை. ஏதோ பணம் கொடுத்து விட்டு அவர்கள் விதையை கொடுக்கிறார்கள். அரசு ஆட்சியாளர்கள் பணத்தை வாங்கி கொண்டு ஏதோ அவங்களுக்கு முத்திரை சான்று கொடுக்கிறார்கள். ஆனா அந்த விதையை போட்டால் பல கலப்படமும் பல புள்ளிகள் விதையை தான் கொடுத்து எந்த ஒரு பயிருமே இப்போது சரியான விதையே தமிழகத்தில் கிடைக்கவில்லை. வேளாணுக்கு தனி நிதிநிலை அறிக்கை அறிவித்த முதல்வருக்கு நன்றி கடமைப்பட்டு இருந்தோம். ஆனால் இன்று அறிவிக்கப்பட்டிருந்த இந்த வேளாண்மை பட்ஜெட்டில் எங்கள் விவசாயிகளை அந்த பட்ஜெட் பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கரும்புக்கு ஊக்கத்தொகை ஒரு 300 ரூபாய் தருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் 20 ரூபாய் டன்னுக்கு ஏற்றி எங்களை கரும்பு விவசாயிகளை வஞ்சித்துள்ளார்கள். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு பக்கம் இயந்திரமாக்குதல் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒரு மாவட்டத்துக்கு கூட பத்தாது, அந்த அளவுக்கு இருக்கிறது. இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தால் பொதுமக்கள் விவசாய வேலைக்கு ஆட்கள் கிடைக்காமல் இருக்கிறது. ஏதோ யானை பசிக்கு சோலை போய் போல கொஞ்சோண்டு நிதியை ஒதுக்கிட்டு போய் இயந்திரமாக்குறது ஒதுக்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாத விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு வேளாண்மை கல்லூரி வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருந்தோம். இந்த பட்ஜெட்டில் அது ஒதுக்கீடு செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லை, அதுவும் ஏமாற்றம் அளிக்கிறது. பயிர் காப்பீட்டு நிறுவனத்தால் விவசாயிகளுக்கு பல்வேறு சங்கடங்களும் நஷ்டங்கள் ஏற்படுகிறது. அதை மாற்றி ஆந்திரா அரசு போல தமிழக அரசே ஒரு காப்பீட்டு நிறுவனத்தை தொடங்கி பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என்று
மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்தோம். அதுவும் இன்று இந்த பட்ஜெட்டில் அறிவிக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது. மொத்தத்தில் இந்த பட்ஜெட் எங்களை விவசாயிகளை ஏமாற்றி வஞ்சிக்கிற ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. நிதிநிலை அறிக்கை விவசாயிகளை ஏமாற்றுகின்ற வகையிலே உள்ளதை தவிர விவசாயிகளுக்கு எந்தவித பலனும் இல்லை. விவசாயிகளுக்கு கரும்புக்கு 4000 கொடுக்கிறேன் என்று கூறினார்கள், கொடுக்கப்படவில்லை. இன்று வரை கடந்த 5 ஆண்டுகளுக்குள் நாங்கள் கொடுப்போம் என வாக்குறுதி அளித்தார்கள். இன்றைக்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டு ஒரு 300 ரூபாய்களே ஏற்றி கொடுக்கவில்லை. வெறும் மத்திய அரசு என்ன விலை வாங்குறது அந்த விலையே நாங்கள் வாங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஊக்கத்தொகை சிறப்பு ஊக்கத்தொகை என்று கொடுக்கிறீர்கள், அதை கூட ஏற்றி தரவில்லை. வெறும் 20 ரூபாய் கொடுத்துள்ளீர்கள். 20 ரூபாய் என்பது நீங்களே ஒரு டீ குடிக்கிற காசு அளவுக்கு கூட இல்லை. இந்த தண்ணிக்கு 40 டன் இருந்து 40 டீ கூட குடிக்க முடியாது விவசாயி 40 நாளைக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உள்ளது. ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதோடு அல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்தில் பசுந்தாள் விதை உற்பத்தி மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரினேன். மலட்டு மண்ணுக்கு ஊர் கொடுப்போம் என்று கூறினார்கள் பட்ஜெட்டிலே. நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் உயிர் கொடுப்பதற்கு தேவையான பசுந்தாள் விதைகள் கிடையாது. அந்த பசுந்தாள் விதை உற்பத்தி மண்டலமாக விழுப்புரம் மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று கோரினோம். அதற்கு எவ்விதமான முயற்சியும் இருக்கவில்லை. விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒரு வேளாண் கல்லூரி கேட்டோம், அதுவும் இல்லை இந்த நிதிநிலை அறிக்கையிலே. ஆகவே நாங்கள் விவசாயிகள் ஏமாற்றத்திலே உள்ளோம். ஆகவே இது குறித்து தக்க நடவடிக்கை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பட்ஜெட் குறித்து சரியான விளக்கம் அளிக்க வேண்டும், மறுபரிசீலனை செய்ய வேண்டும்.